இந்திய கால்பந்து வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு கிளப்புகளில் தொழில் முறையில் களமாடிய இரு வீரர்கள் முதன்முறையாக இந்திய தேசிய அணியின் பயிற்சி முகாமிற்கு கூட்டாக அழைக்கப்பட்டுள்ளனர். 1911ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அணியை மோகன் பகான் அணி வீழ்த்தியது இந்திய கால்பந்து வரலாற்றில் ஒரு முக்கிய தருணம். இந்தியாவின் சுதந்திர தாகத்தை தூண்டிவிட்டதில் கால்பந்துக்கும் பங்கு உண்டு. 1948 முதல் 70 வரையிலான காலகட்டம் இந்திய கால்பந்தின் பொற்காலம் என்றே கூறலாம். இந்த காலகட்டத்தில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய கால்பந்து அணி 1951, 1962 என இருமுறை தங்கப் பதக்கத்தை தனதாக்கியது. ஆனால் அதன் பின்னர் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. ஐரோப்பிய நாடுகளைப் போல் பிற நாடுகளை பூர்வீகமாக கொண்ட வீரர்களையோ வெளிநாட்டு கிளப்பில் விளையாடும் வீரர்களையோ தேசிய அணியில் இணைத்துக் கொள்ளும் வழக்கம் இந்திய அணியில் இதுவரை இல்லாமல் இருந்தது. ஆனால் அப்னித் பார்தி, ரியான் வில்லியம்ஸ் என்ற இரு வீரர்களின் வருகை இந்திய கால்பந்து அணியை புதிய திசையில் பயணிக்கச் செய்துள்ளது. 27 வயதாகும் தடுப்பாட்டக்காரரான அப்னித் பார்தி நேபாளத்தில் பிறந்தவர். தனது 13 வயதிலேயே சிங்கப்பூரில் தொழில்முறை ஒப்பந்தம் செய்து கொண்டவர். போலந்து முதல் டிவிஷன், போர்ச்சுகல், அர்ஜென்டினாவின் கிளப் என பல கிளப்புகளுக்காக விளையாடி இருக்கிறார் பார்தி. மிக முக்கியமாக 2018 இத்தாலியின் கால்சியோ மெர்காட்டோ என்ற பத்திரிகை இவரை ஆசியாவின் சிறந்த அண்டர் 21 வீரர்களில் ஒருவராக பட்டியலிட்டது. இந்திய தூதரகம் வாயிலாக இவரது திறமை கவனிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேசிய பயிற்சி முகாமில் இணைகிறார் பார்தி. 31 வயதான ரியான் வில்லியம்ஸ் ஒரு மின்னல் வேக விங்கர் ஆட்டக்காரர். இவருக்கு பின்னால் ஒரு உணர்ச்சிகரமான கதை உள்ளது. ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர் என்றாலும் இவரது தாயார் மும்பையைச் சேர்ந்த ஆங்கிலோ இந்திய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரது தாத்தா 1950களில் பம்பாய் அணிக்காக சந்தோஷ் கோப்பையில் ஆடியவர். இங்கிலாந்தின் புகழ்பெற்ற போர்ட்ஸ்மவுத், ஃபுல்ஹாம், ரோத்தர்ஹாம் யுனைடெட் போன்ற கிளப்புகளுக்காக விளையாடி இருக்கிறார் ரியான். ஆஸ்திரேலிய குடியுரிமையை விட்டுக் கொடுத்து பெங்களூரு கிளப்பில் இணைந்தார். நட்சத்திர வீரர் சுனில் செத்ரியின் பரிந்துரையால் வெளிநாட்டு வாழ் இந்திய வீரர்களுக்கான கொள்கை தளர்த்தப்பட்டு இந்திய தேசிய அணியிலும் இடம் பிடித்து விட்டார். வெளிநாட்டு கிளப் வீரர்கள் இருவரின் வருகை இந்திய கால்பந்தை ஒரு சர்வதேச பரிமாணத்தை நோக்கி பயணிக்கச் செய்கிறது.